தமிழ் எழில் சீரியல் ஏப்ரல் 30 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் வேலு வந்துட்டு தமிழை கடத்தி கொண்டு போய் ஒரு ரூமில் வச்சுருக்காங்க. அப்போ தமிழ் கதவை தட்டி யாராவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேலு டக்குன்னு ரூம்குள்ளே வராரு. வேலுவை பார்த்ததோட தமிழ் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ தமிழ் கேட்குறாங்க, எதுக்கு என்னை எப்படி பண்ணுற, உன்னை எதாவது பிடிக்கலன்னு நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் எதுக்கு என்னை டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு கேட்குறதுக்கு அப்போ வேலு சொல்கிறாரு, நீ என்னைய கல்யாணம் பண்ண முடியாதுன்னு வந்ததுனால எங்கள் ஊரில் எல்லாருமே என்னை ரொம்ப மோசமாக அவமானப்படுத்துகிறாங்க தெரியுமா. உன்னைய நான் கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் கொண்டு போய் காமிக்கணும், ஊர்லேயும் கொண்டு போய் காமிக்கணும், இதான் என் பொண்டாட்டி பாருங்கடா அப்படின்னு. இதை கேட்டுட்டு தமிழ் செம ஷாக் ஆகுறாங்க. அப்போ தமிழ் சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீ என் கழுத்தில் தாலி கட்ட முடியாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் கவினும் அபியும் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக நம்ம தமிழோட ரூமில் தமிழை கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதாவது தடையும் சிக்குதா அப்படின்னு எங்கே பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒரு பாட்டியோட நம்பர் இருக்குது. அதை பார்த்ததோட இது மாதிரி அபி சொல்கிறாங்க, இங்கே பாரு இதில் ஏதோ ஒரு நம்பர் இருக்குது அப்படின்ட்டு நேராக அந்த பாட்டிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ அந்த பாட்டி கால் அட்டன் பண்ணி, சொல்லுமா யார் மணி அப்படின்னு கேட்க, அப்போ அபி சொல்கிறாங்க, இது மாதிரி ஹைட்டா ஒல்லியா அந்த பொண்ணு பேர் தமிழ், அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அப்போ பாட்டி சொல்கிறாங்க, தெரியுமே, இது மாதிரி அந்த பொண்ணு நேற்று நைட்டு என் வீட்டில் தான் தங்கியிருந்தா, அப்புறம் அவள் திடீர்னு காணாமல் போயிட்டா, நானே எங்கே பார்த்தாலும் தேடினேன், எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொன்னதோட அபி செம ஷாக் ஆகுறாங்க. அப்ப அபி சொல்றாங்க, எந்த பக்கமா போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, தெரியும் வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பாட்டி அவங்க வீட்டுக்கு வர சொல்றாங்க. அபியும் கவினும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த பாட்டி சொல்றாங்க, நேற்று என் வீட்டுல தாமா அந்த பொண்ணு தங்கி இருந்துச்சு அப்படின்னு. அப்ப நம்ம பாட்டியும் அந்த பொண்ணும் சேர்ந்து எப்படியோ நம்ம தமிழ் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வேலு என்ன பண்றாருன்னா, நேரா மனோகரிக்கு கால் பண்ணி, இது மாதிரி அந்த தமிழை நான் கடத்தி வச்சிருக்கேன், எனக்கும் தமிழுக்கும் இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னதோட செம்ம ஹாப்பி ஆகுறாங்க மனோகரி. இதை நம்ம வீட்டில் இருந்த அந்த குட்டி பாப்பா அஞ்சலி காதலை வாங்கிட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரா நம்ம அபிக்கு கால் பண்ணி, இது மாதிரி தமிழ் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம அபி நேரா வீட்டுக்கு மனோகரி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறத காதலை வாங்கிடுறாங்க. அப்ப டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க பாட்டிக்கு கால் பண்ணி, பாட்டி இது மாதிரி தமிழ் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டோம், யாரோ தமிழ் வேலு அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதான் அப்படின்னு. இது கேட்டதோட செம ஷாக் ஆகுறாரு. அப்ப எழில் என்ன பண்றாருன்னா, அப்படியே அந்த வேலு இருக்கிற இடத்த நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. நேரா இன்னொரு பக்கம் நம்ம தமிழுக்கும் வேலுவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. தமிழ் சொல்றாங்க, என் கழுத்துல தாலி கட்டினேன்னா செத்து போயிருவேன் அப்படின்னு. அதுக்கு வேலு சொல்றாரு, நீ செத்தாலும் பரவாயில்ல, உன் பணத்துக்கு தாலி கட்டியாவது நான் ஊருக்கு கொண்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தமிழ் அழுகுறாங்க. அப்ப வேலு தமிழை மணமேடையில கொண்டு போய் உட்கார வச்சுட்டு தாலி கட்ட போறாரு. அந்த இடத்துக்கு ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்கறாரு நம்ம எழில். அந்த தத்த தாம்பலத்தை எல்லாம் தூக்கி வீசிட்டு எழில் ஹீரோ மாதிரி நிக்கிறாரு. அப்ப தமிழ் வெளியில பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்ப தமிழ் டக்குன்னு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப வேலு பிடிக்கிறாரு தமிழை, நில்லு எங்க போற அப்படின்னு. அப்ப தமிழ் கையை உதறி விட்டுட்டு எழில் கிட்ட ஓடியாடுறாங்க.